எல்லாவற்றையும் விட பெரிய தீமை, இதை நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். அது என்னவென்றால், இன்றைய நாட்களில் திருமணங்களில் பெரும் தாமதம் செய்யப்படுகிறது. முந்தைய காலம் வேறாக இருந்தது. ஒரு குழந்தை 20 வயதுக்கு பிறகுதான் புத்திசாலித்தனம் அடைந்தது. ஆனால் இன்று ஒரு 10 வயது குழந்தையே புத்திசாலியாகி விடுகிறது. அவர்கள் பருவமடைந்த பிறகு இணையம், முகநூல் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக அவர்களின் வாழ்க்கை ஒரு தவறான பாதையில் சென்று விடுகிறது. அங்கே அவர்களின் கண்களுக்கு முன்னால் இருள் மட்டுமே இருக்கிறது. இன்று உறவுகளில் ஏற்படுத்தப்படும் தாமதம், திருமணத்திற்கு என்று ஒரு நோக்கம் இருக்கிறது. உறவுகளில் நாம் தாமதம் செய்யும்போது திருமணத்தின் அந்த நோக்கம் சிதைந்து போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன சொன்னார்கள் என்று பாருங்கள். இளைஞர்களே, உங்களில் யாருக்கு திருமணம் செய்ய சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் செய்யட்டும். ஏனென்றால் அது பார்வைகளை தாழ்த்தக்கூடியது மற்றும் உங்களது மர்மஸ்தானத்தை பாதுகாக்கக்கூடியது. இன்று ஆயிரக்கணக்கான நோய்கள் நமது இளைஞர்களின் உடலில் குடிபுகுந்துள்ளன. முதுமைக்கு முன்பே அவர்கள் முதியவர்கள் போல் தோற்றமளிக்கிறார்கள். இதற்கு ஒரு முக்கிய காரணம் நாம் அவர்களின் திருமணங்களை தள்ளி போடுவதுதான். இப்போது இது ஒரு தனித்தலைப்பு. திருமணங்கள் ஏன் தள்ளி போகின்றன? இதற்கு பல காரணங்கள் உள்ளன. சிலர் சொல்கிறார்கள், எங்கள் பிள்ளை படித்துக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், படிப்புக்கும் திருமணத்திற்கும் என்ன மோதல் இருக்கிறது? ஒரு பிள்ளை படித்துக் கொண்டே திருமணம் செய்து கொண்டால் அதில் என்ன தவறு? மதராசாவில் நாங்கள் படித்துக் கொண்டிருந்தபோது எங்களோடு படித்த எத்தனை பேருக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறந்து கூட அவர்கள் மிகச்சிறந்த அறிஞர்களாக, ஆலிம்களாக உருவானார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு நபரால் திருமணத்திற்கு பிறகு சிறந்த அறிஞராகவோ அல்லது முஃப்தியாகவோ ஆக முடியும் என்றால் ஏன் சிஏ, மருத்துவர் அல்லது வழக்கறிஞராக முடியாது? நாம் கல்வியை சாக்காகச் சொல்கிறோம். ஆனால் பிள்ளை படித்து முடித்தாலும் அவருடைய அழிந்து போன வாழ்க்கைக்கு யார் பொறுப்பேற்பார்கள்? பெண்களின் கல்வி குறித்த சாக்குப்போக்கு முற்றிலும் தேவையற்றது. கல்வியின் பெயரால் ஒழுக்கமின்மையை வளர்த்து அவர்கள் திருமணத்தை தள்ளி போட சொன்னது யார்? கல்லூரிகளின் நிலைமையை பாருங்கள். திருமணங்கள் தள்ளி போடப்பட்ட நமது பெண் பிள்ளைகள் கல்லூரிகளில் படிக்கிறார்கள். ஒரு கல்லூரி ஆசிரியரே என்னிடம் கூறினார், கல்லூரியில் படிக்கும் இளைஞர்களையும் பெண்களையும் ஆய்வு செய்தால் ஒழுக்கமானவர்கள் மிக சிலரே இருப்பார்கள். மீதமுள்ள கல்லூரி சமூகம் சீரழிந்து விட்டது. யாருடைய கண்ணியமாவது அங்கே பாதுகாக்கப்படுகிறதா? யாரும் அதற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது. 1000 பேரை ஆய்வு செய்தால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களே ஒழுக்கமாக இருப்பார்கள். இந்த எண்ணிக்கை மாறலாம். ஆனால் நான் இதை உறுதியாக சொல்கிறேன், ஒரு பெண் கல்லூரியில் படித்து 20 வயதை கடந்துவிட்டால், அவருடைய கண்ணியம் சிதைக்கப்பட்டு இளமை வீணடிக்கப்பட்டால் அதற்கு யார் பொறுப்பு? தீர்ப்பு நாளில் இறைவனிடம் இதற்கு யார் பதில் சொல்வார்கள்? இந்த சாக்குப்போக்கு முற்றிலும் தவறானது. இரண்டாவது முக்கிய காரணம் பொருளாதார நிலை. பிள்ளை முதலில் செட்டில் ஆகட்டும், பிறகு திருமணம் செய்யலாம். நான் சொல்கிறேன், அல்லாஹ் செட்டில் ஆவதற்கு இதையே வழியாக சொல்லியிருக்கிறார். அங்க சொல்கிறது, அவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை தன் அருளால் செல்வந்தர்களாக்குவான். அல்லாஹ் வழியை காட்டியிருக்கிறான். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகத்திடம் வந்து, இறை தூதரே, நான் வறுமையால் வாடுகிறேன் என்றார். அதற்கு நபிகள் நாயகம், திருமணம் செய்து கொள், அல்லாஹ் உனக்கு வாழ்வாதாரத்தை அதிகரிப்பான் என்றார்கள். ஹதீஸில் உள்ளது, மக்களே, திருமணத்தின் மூலம் வாழ்வாதாரத்தை தேடுங்கள். இதன் பொருள் நல்ல எண்ணத்துடன் திருமணம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்கள் வாழ்வாதாரத்தை பறக்கத்தை செய்வான் என்று சொல்பவர்களே, அது உங்களின் சொந்த குறைபாடு. அபூபக்கர் சித்திக் மாரவிக்தனியும் கூறுகிறார்கள், அல்லாஹ் வாக்களித்துள்ளான், திருமணம் செய்யில், நான் உன்னை செல்வந்தனாக்குவேன். எனவே செட்டில் ஆவதற்கு இதுவே சிறந்த வழி. மற்றொரு பெரிய சாக்குப்போக்கு, என் சகோதரனுக்கு இன்னும் வரன் அமையவில்லை. மற்றவர்களின் திருமணத்தை சாக்காக சொல்லி தள்ளி போடுவது. உன் சகோதரிக்கு 20 வயசு, உனக்கோ 30 வயதாகிவிடும். பிறகு உனக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? இதுவும் ஒரு தவறான சாக்குப்போக்கு. நபிகள் நாயகம் கூறினார்கள், நல்ல குணமும் மார்க்கப்பற்றும் உள்ள ஒரு வரன் அமைந்தால் திருமணம் செய்து வையுங்கள். இல்லையெனில் பூமியில் பெரும் குழப்பம் ஏற்படும். உன்னால் சமூகத்தில் ஏற்படும் ஒழுக்கச் சீர்கேற்றுக்கு யார் பொறுப்பு? அதேபோல் மற்றொரு காரணம், அல்லது இது ஒரு மனநிலையாகவே மாறிவிட்டது, எங்களுக்கு சரியான வரன் அமையவில்லை. வரன்கள் உள்ளன, உங்களுக்கு ஏன் கிடைக்கவில்லை? ஏனென்றால் நீங்கள் தேடும் வரன் பூமியில் கிடைக்காது. அதற்கு நீங்கள் வானத்திற்குத்தான் போக வேண்டும். உங்கள் எதிர்பார்ப்புகள், உங்கள் தேவைகள், அத்தகைய வரங்கள் தெருகளில் கிடைக்காது. உங்கள் எதிர்பார்ப்புகள் கனவு போன்றவை, அவை கனவில்தான் கிடைக்கும். வாழ்க்கை ஒருமுறைதான் கிடைக்கிறது. இளமை ஒருமுறை கடந்துவிட்டான், மீண்டும் திரும்பாது என்பதை நீங்கள் உணரவில்லை. பணக்கார அல்லது பெரிய இடத்து வரனை தேடி உங்கள் வாழ்க்கையையும் இளமையையும் பாழாக்குகிறீர்கள். நாளை இறைவனிடம் என்ன முகம் காட்டுவீர்கள்? இது நம் சமூகத்தின் ஒரு பெரிய அவலநிலை. உறவுகள் தள்ளி போடப்படுகின்றன. இதனால் சமூகத்தில் பல தீமைகள் வளர்ந்து வருகின்றன. இளமை என்பது பாய்ந்து வரும் வெள்ளத்தை போன்றது. வெள்ளம் வரும்போது அதற்கு ஒரு பாதையை அமைக்க வேண்டும். நீங்கள் வழி கொடுக்காவிட்டால் தண்ணீர் தனது பாதையை தானே அமைத்துக் கொள்ளும். இளமையின் உணர்வுகள் எதையோ தேடுகின்றன. அந்த உணர்வுகளுக்கு நீங்கள் முறையான திருமண வழியை காட்டாவிட்டால் அவை தானாக ஒரு வழியை தேடும். வெள்ளம் தானாக பாதையை அமைக்கும் போது அது ஊரையே அழித்துவிடும். இன்று நமது ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளின் இளமை வீணாவதற்கு அந்த வெள்ளம் ஒரு பாதையை கேட்டது. நீங்கள் திருமணத்தை தள்ளி போட்டு அதற்கு வழி கொடுக்கவில்லை. அதனால் அது தானாக ஒரு பாதையை தேடிக் கொண்டது. இப்போது உங்களிடம் வருத்தத்தை தவிர வேறு எதுவும் மிஞ்சவில்லை.